வணக்கம். நம்ம ஜிஎம்எஸ் அகாடமியிலிருந்து 31/7க்கான கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறேன். எழுதி வச்சுக்கோங்க, படிங்க, கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஃபீல்ட்ஸ் பதக்கம் 2026 4 மேத்தமெட்டிஷியனுக்கு 4 கணிதவியலாளருக்கு கணிதத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இது பூரா யாருன்னா நம்ம சைனாவில் உள்ள ஆட்களுக்கு 4 மேத்தமெட்டிஷியனுக்கு நோபல் பிரைஸ். பேடிஎம் பேமெண்ட் வங்கி கலைப்பு. பேடிஎம்மே என்ன செஞ்சுட்டாங்க, ரிசர்வ் பேங்க்லேருந்து கலைச்சாச்சு. அடுத்தது ஆக்சிஸ் ஃபைனான்ஸ், அதில் இருந்து திருஷ்டி டிஜிட்டல் கடன் தளத்தை அறிமுகப்படுத்துகிறது. அடுத்தது எஸ்பிஐ உடைய ஃபேஷியல் 3 தரநிலைக்கு இணக்கமான AT1 நிரந்தர பத்திரங்கள் வங்கி மூலதனத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சி. இந்திய கடலோர காவல் படையில் பாலின சமத்துவத்திற்காக புதிய முன்னெடுப்புகள், அதாவது பெண் அதிகாரிகளுக்கு சம வாய்ப்புகள் மற்றும் வீரமரணம் அடைந்து அல்லது காணாமல் போன வீரர்களின் குடும்பங்களுக்கு உடனடி உதவி. இந்தியாவின் புலி எண்ணிக்கை 3682 எட்டியுள்ளது. கேட்பா 3682. இது பாதுகாப்புக்கான உலக முன்னுதாரணமாக திகழ்கிறது. இந்திய அறிவியல் மேம்பாட்டுக் கழகத்தில் IACS 150 ஆண்டுகள் இந்தியாவின் அறிவியல் பாரம்பரியம் மற்றும் ஆராய்ச்சி சிறப்பின் இது ஒரு வரலாற்று பயணம். உலக வன காவலர் தினம் பள்ளியூர் பாதுகாப்பின் முன்னோடிகளான வன காவலர்களுக்கான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு உலகளாவிய நாள். இது பூரா கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். 4 மேத்தமெட்டிஷியன்ஸ் ஃபீல்ட்ஸ் பதக்கம் சீனா வரலாறு படைத்தது. அடுத்தது பேடிஎம் பேமெண்ட்டு கேன்சல்டு. அடுத்தது ஆக்சிஸ் ஃபைனான்ஸினுடைய திருஷ்டி, அதையும் பார்த்துக்கோங்க. டீட்டெயில் வேணும்னா இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எஸ்பியின் ஃபேஷியல் 3 தரநிலைக்கு இணக்கமான AT1 நிரந்தர பத்திரங்கள், அதையும் பார்த்துக்கோங்க. இந்திய கடலோர காவல் படையில் ஜென்ஸுக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை லேடிஸ்க்கும் மரியாதை கொடுத்துட்டாங்க. அடுத்தது புலிகளினுடைய எண்ணிக்கை எப்படி மாறி இருக்கு, 3682. இந்திய அறிவியல் மேம்பாட்டுக் கழகம் IACS இந்த இருக்கு பாருங்க, போட்டோ இருக்கு பாருங்க, 150 ஆண்டு ஆயிட்டு. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? அப்பா 150 வருஷம். டீட்டெயில்ஸ் வேணும்னா இதில் கொஞ்சம் இருக்கு, அதை பார்த்துக்குங்க. உலக வன காவலர்கள் தினம், அதாவது ஜூலை 31 உலக வன காவலர்கள் தினம், அதையும் பார்த்துக்கங்க. (2022) ஃபீல்ட்ஸ் பதக்கம் எத்தனை கணிதவியலாளருக்கு கொடுக்கப்பட்டது? 4 பேர் ஃப்ரம் சீனா. எது ரிசர்வ் பேங்க்லேருந்து எதை க்ளோஸ் பண்ணி விட்டாங்க? பேடிஎம் பேமெண்டின் பேங்க் லிமிடெட் நிறுவனத்தை கலைக்கும் செயல்முறையை எந்த அமைப்பு தொடங்கியது? நம்ம ரிசர்வ் பேங்க். ஆக்சிஸ் ஃபைனான்ஸ் திருஷ்டி என்ற டிஜிட்டல் கடன் முடிவெடுக்கும் தளத்தை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தது? ஆக்சிஸ் ஃபினான்ஸ் லிமிடெட். இதற்கு ஆக்சிஸ் ஃபினான்ஸ். SPI-AT1 நிரந்தர பத்திரங்கள் மூலம் எவ்வளவு தொகையை திரட்ட திட்டமிட்டுள்ளது? 5000 கோடி, 5000 crores. புதிய கொள்கையின்படி எந்தெந்த நியமனங்களில் பெண் மற்றும் ஆண் அதிகாரிகளுக்கு சம வாய்ப்பு? SSA மற்றும் PA, அதாவது என்னது இந்த இருக்கு, SSA 2லையுமே கொடுக்காங்க. அடுத்தது உலக புலிகள் தினத்தில் இந்தியாவில் உள்ள புலிகளின் எண்ணிக்கை 3682.
இந்திய அறிவியல் மேம்பாட்டுக் கழகத்தை நிறுவியவர் யார்? டாக்டர் மகேந்திரலால் சர்க்கார். உலக வனக்காவலர்கள் தினத்தை எந்த அமைப்பு தொடங்கியது? சர்வதேச ரேஞ்சர் கூட்டமைப்பு, IRF. நமஸ்காரம், வணக்கம்.